ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து டீ கடை கேக், பிளெயின் கேக் எப்படி வந்து கேக் ஜெல் இல்லாம பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். நிறைய பேர் வந்து நான் வந்து அந்த பிளெயின் கேக் போட்டு போய் கேக் ஜெல் இல்லாம பண்ண முடியாதான்னு கேக்குறீங்க. கேக் ஜெல் இல்லாம பண்ணலாம், பட் ப்ராசஸ் நான் சொன்ன மாதிரி தான். கேக் ஜெல் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த எக்கை வால்யூமைஸ் பண்ணுது இல்லையா, ஸோ அந்த வால்யூமைஸை தக்க வச்சுக்கும். ஓகேங்களா. ரெண்டாவது, உங்களுடைய எக்கு அந்த கேக் வந்து நல்லா ஒயிட்டிஷ் கலர்ல நல்லா வரும் அந்த கேக் ஜெல் யூஸ் பண்றதுனால. ஸோ ரெண்டாவது, அந்த மாய்ஸ்சர், க்ரம்ஸ் இது எல்லாமே வந்து அது பெர்ஃபெக்டா வச்சுக்கிறதுக்காக தான் அந்த கேக் ஜெல் யூஸ் பண்றது. இப்போ கேக் ஜெல் இல்லாம யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் இது. அதுதான் நான் இப்போ வந்து பண்ண போறேன். ஸோ கேக் ஜெல் இல்லாம பண்ணும்போது நான் வந்து எப்படி சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ட்ரை இன்கிரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா தான் போடணும். ஏன்னா அது எவ்வளவு நல்லா வால்யூமைஸ் ஆகி இருக்கிற எக்ல போய் ஃபுல்லுத்தையும் தூக்கி டப்புன்னு கொட்டினீங்கன்னா அப்படியே உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சரியா இது பேட்டர் இல்லாம ரொம்ப அந்த வால்யூம் அப்படியே அந்த டவுன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கேக் வந்து சாஃப்டா வராது, எக் ஸ்மெல் ஓவரா வரும், அந்த ஃப்ளஃபினஸ் இருக்காது, அந்த க்ரம்ஸ் இருக்காது. இது எல்லாமே ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இது பண்றதுக்காக தான் வந்து கேக் ஜெல் வந்து யூஸ் பண்றது. ஓகேங்களா. கேக் ஜெல்லுன்றது வேற, கேக் இம்ப்ரூவர் வேற. ஓகேங்களா. இப்ப நார்மலா பெரிய பெரிய பேக்கரிஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா கேக் இம்ப்ரூவர் யூஸ் பண்ணுவாங்க. கேக் ஜெல் வந்து வேற இதுல ஆனது, கேக் இம்ப்ரூவர் வேற இதுல ஆனது. ஓகேங்களா. ரெண்டாவது வந்து இப்ப நார்மலா வந்து நம்ம சின்ன சின்ன பேக்கரிஸ், டீ கடை, அந்த கேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேக் ஜெல்ல பண்றதுதான். நான் இன்னைக்கு அந்த கேக் ஜெல்ல ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டு பண்றேன். ஸோ இன்னைக்கு நான் எடுத்திருக்க கேக் வந்து 7 எக். ஓகேங்களா. ரெண்டாவது வந்து இப்போ இந்த 7 எக் வந்து என்னால எலக்ட்ரிக் பீட்டர், கையில ஹேண்ட் பீட்டர் வச்சு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா எனக்கு கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால, அதனால நான் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்றேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டாண்ட் மிக்சர்ல தான் நான் பீட் பண்ண போறேன். ஸோ இது வந்து இப்போ டைமிங்ஸ் கூட உங்களுக்கு இருக்கும். இவ்வளோ நேரம் அடிக்கலாம், 5 மினிட்ஸ் அடிக்கலாமா, 6 மினிட்ஸ் அடிக்கலாமா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து எக்கு பொறுத்த வரைக்கும் அதனுடைய இது கண்டிஷன், வார்ம்னஸ் கண்டிஷன் பொறுத்து அது வந்து பீட் ஆக டைம் எடுக்கும். ஓகேங்களா. இப்போ எனக்கு 5 நிமிஷம் ஆகுதுன்றதுக்காக உங்களுக்கும் 5 நிமிஷத்துல ஆகணும் அப்படிலாம் கிடையாது. ஓகே. ஸோ உங்களுக்கு அதை நல்லா பீட் பண்ணிட்டே இருக்கும்போது அதனோட கன்சிஸ்டன்சி வரணும். ஓகேங்களா. நல்லா கலர் மாதிரி ஒயிட் ஆகி அது வந்து உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளோ வந்து கரெக்டா இருக்கணும். அது வரைக்கும் நீங்க பீட் பண்ணி தான் ஆகணும். அது 5 நிமிஷம் ஆனாலும் பீட் பண்ணி தான் ஆகணும், 8 நிமிஷம் ஆனாலும் பீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்க வந்து வச்சிடணும், அவ்வளவுதான். அதாவது நிறுத்திடணும், அவ்வளவுதான். அது மட்டும் நீங்க கரெக்டா பார்க்கணும். ஓகேங்களா. இப்ப நான் இதுல 7 எக் வந்து உடைச்சு ஊத்திருக்கேன். ஓகேங்களா. இப்ப வந்து இந்த ஸ்டாண்ட் மிக்சர்ல தான் நான் அடிக்க போறேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் டு 6 மினிட்ஸ் இதை அப்படியே வந்து ஓட விட்டுருவேன். ஃபர்ஸ்ட் வந்து லோ ஸ்பீட்ல வைப்பேன். எப்பவுமே அந்த ஃபோம் கிரியேட் ஆனவுடனே தான் நம்ம ஹை ஸ்பீடுக்கு மாத்தணும். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் எக் நல்லா பீட் ஆனதுக்கு அப்புறம் அகைன் வந்து நம்ம மீடியம் டு லோ ஸ்பீட்ல வச்சுதான் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் மற்ற இன்கிரீடியன்ஸ். ஓகே. ஸோ இப்ப பாருங்க, நான் வந்து லோ ஸ்பீட்ல வச்சிருக்கேன். எதுக்காக அகைன் நம்ம வந்து ஸ்லோ ஸ்பீடுக்கு மாத்திரம் அப்படின்னா, ஹை ஸ்பீட்ல அதை அடிக்கும் போது என்ன ஆகும்னா நிறைய ஏர் பேக்கெட்ஸ், பெரிய பெரிய ஏர் பேக்கெட்ஸ் எல்லாம் வரும். ஸோ நீங்க திரும்ப அகைன் ஸ்லோவா அடிக்கும் போது அந்த ஏர் பேக்கெட்ஸ், பெரிய பெரிய ஏர் பேக்கெட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்மூத் அண்ட் ஷைனி கன்சிஸ்டன்சிக்கு அந்த எக் வந்து வரும். இதுதான் ரீசன். ஓகேங்களா. ஸோ நம்ம பீட் பண்ற வரைக்கும் ஹை ஸ்பீட்ல நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே மீடியம் டு லோ மாத்தி அதை பீட் பண்ணிட்டு நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபோம் கிரியேட் ஆகணும். ஓகே. நிறைய பேர் பண்ற விஷயம் இல்ல, ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா, ஒரு 5 நிமிஷம் கூட கண்டினியூஸா அடிச்சுட்டு ஐயோ நம்ம எக்கு சரியா வரல போல இருக்கு, சரியா பீட் ஆகல போல இருக்கு அப்படின்ட்டு விட்டுடுறது. இல்லைன்னா அவ்வளவுதான் டைம் போல இருக்குன்னு எடுத்து ட்ரை இன்கிரீடியன்ஸை போடுறது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. பீட் ஆகிறதுக்கு டைமிங் டிஃபர் ஆகும். ஓகேங்களா. இப்ப இன்னைக்கு அடிக்கும் போது எனக்கு 8 நிமிஷம் ஆகுதுன்னா நாளைக்கு எனக்கு 7 நிமிஷத்துல கூட இந்த எக் பீட் ஆகலாம். ஓகேவா. சோ அதனால அந்த இது வந்து நீங்க யோசிக்காதீங்க. உங்க கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்க தொடர்ந்து இதை அடிங்க. ஓகேங்களா. இப்போ இந்த எக் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சுகர் ஆட் பண்ணணும். சுகர் வந்து நான் 200 கிராம் எடுத்திருக்கிறேன். ஓகே. 7 எக், சுகர் வந்து 200 கிராம். ஓகே. ஸோ இப்போ சுகர் போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஹை ஸ்பீட் சேஞ்ச் பண்ணிடுவேன். கொஞ்ச நேரம் லோ ஸ்பீட் வச்சுட்டு ஹை ஸ்பீட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நான் வந்து ஹை ஸ்பீட் மாத்திட்டேன். ஓகேங்களா. இப்போ அந்த எக் பீட் ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து ட்ரை இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து நான் 200 கிராம் வந்து மைதா எடுத்திருக்கிறேன். ஓகேங்களா. இது கூட வந்து 1 + 3/4
டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்றேன். அது என்ன 1 + 3/4னா நான் எப்பவுமே ஒரு எக்குக்கு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் தான் நான் வந்து மெஷர்மெண்ட் வச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 1 + 3/4 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து வெண்ணிலா பவுடர். இது வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வெண்ணிலா பவுடர் எதுக்காக ஆட் பண்றது அப்படின்னா நம்மளுடைய அந்த எக் ஸ்மெல் வந்து அது கொஞ்சம் எக் ஸ்மெல் டாமினேட் பண்ணுது இல்லையா நம்ம கேக்ல. ஸோ அதை வந்து சட்டில் அது அப்படியே அந்த எக் ஸ்மெல்ல செட்டில் பண்றதுக்காக தான் இதை வந்து வெண்ணிலா பவுடர் யூஸ் பண்றது. வெண்ணிலா எசன்ஸும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த எக் ஸ்மெல் வந்து பிடிக்க மாட்டேங்குது இல்லையா, ஒரு மாதிரி அந்த அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்குன்றீங்க. ஸோ அதுக்காக வெண்ணிலா பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க எசன்ஸ்க்கு பதில். இதை தவிர்த்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃபிளேவர்ஸ் தான் வந்து நார்மலா ஃபிளேவர்ல போகும்போது நமக்கு எக் ஸ்மெல் அவ்வளவா இருக்காது. ஓகேங்களா? ஃபிளேவர் எசன்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஸோ வெண்ணிலால வேணும்னா வந்து நம்ம இந்த சின்னமன் பவுடர் சொல்லுவாங்க இல்லையா, சின்னமன் பவுடர், நட்மக் பவுடர் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா ஆட் பண்ணீங்கன்னா இதனோட இது வந்து சேஞ்ச் ஆகும். பட் நார்மலா வந்து சின்னமன் பவுடரே வந்து அந்த ஃபிளேவர் வெண்ணிலாக்கு நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த எக்ஸ்மெல் பிடிக்கலன்னா இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா? இப்போ இதை வந்து நான் சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இப்போ நம்ம எக் பீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ எக் வந்து அந்த சைடு நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன். 5 மினிட்ஸ் டைமிங் வச்சிருக்கேன். அதாவது 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் அந்த டைம் ஓடும். அதுக்குள்ள நம்ம இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு எமர்ஜென்சியா ஒரு பிளெயின் கேக் வேணும்னாலும் நீங்க இப்படிதான் பண்ணணும். ஸோ பிளெயின் கேக் கேட்டாங்க, இவ்வளவு நேரத்துல பண்ண முடியுமான்னு இல்ல, டக்குன்னு எக்கை உடச்சி அந்த பீட்டர்ல போட்டு விட்டு அது ரெடி ஆகிறதுக்குள்ள நீங்க வந்து ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஓகேவா? இல்ல நான் மட்டும் என்கிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இல்லைன்னா உங்க வீட்டுல யாரையாவது கூப்பிட்டு இதை பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ட்ரை இன்கிரீடியன்ஸை ரெடி பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்க அந்த கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஆனா இதே நீங்க கேக் ஜெல் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு இந்த கலர் வந்து நல்லா ஒயிட் டிஷ்ஷா மாறி இருக்கும். ஓகேவா? இதுதான் மெயின் கேக் ஜெல். ஆக்சுவலா நான் என்னுடைய வீடியோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் கேக் ஜெல் ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்றேன். பட் ஆக்சுவலா அது அதிகமா யூஸ் பண்ணுவாங்க பேக்கரிஸ்ல எல்லாம். ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க, இதுவே வந்து நல்ல அந்த அளவுக்கு ஒயிட்டிஷ் கொடுக்கல. ஓகேவா? சோ இப்ப நம்ம இது எப்படி பாக்குறோம் பாருங்க. இப்ப எடுத்து இது மாதிரி நம்ம போடும்போது அது வந்து ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் ஆகணும். ஓகேங்களா? சோ இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் வேணும். ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி கோடு போடுறீங்க, அந்த டிசைன் போடுறீங்கன்னா அது அப்படியே ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் அது ஹோல்ட் ஆனா போதும். ஓகேங்களா? இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் வந்து ஸ்லோ பண்ணிட்டேன். ஓகேங்களா? 1 மினிட் ஆயிடுச்சு. அந்த எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து மீடியம் டு லோல வச்சுட்டு நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா தான் போடுவேன். ஓகேங்களா? இங்க பாருங்க, கொஞ்சமா தள்ளியிருக்கேன்னா இது வந்து அதோட மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகணும்னா எப்படின்னா உங்க கண்ணுக்கு அந்த ஆட் பண்ற அந்த இன்கிரீடியன்ஸ் அங்கங்க இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதோட ஃபுல்லா மிக்ஸ் ஆன மாதிரி தெரியணும். அந்த மாதிரி கண்ணுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நீங்க வந்து அடுத்த பேட்ச் நீங்க ஆட் பண்ணுங்க. நான் சும்மா 2-3 டீஸ்பூனா தான் இதுல ஆட் பண்றேன். ஓகேங்களா? சோ இதுக்கும் டைமிங் இருக்கான்னு கேட்காதீங்க. டைமிங் கிடையாது. ஓகேங்களா? சோ உங்க கண்ணுக்கு அந்த பவுடர் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா இன்னொரு பேட்ச் நீங்க ஆட் பண்ணுங்க. இவ்வளவுதான். ஓகே, இப்ப பாருங்க, இது மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் போய் நல்லா மிக்ஸ் ஆக இதுக்கே வந்து நமக்கு வால்யூம் லைட்டா டவுன் ஆகும். ஓகேவா? இதுல இதே மாதிரியே நான் ஒரு 4 to 5 பேட்சஸா இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்ட் மிக்சர் இருந்தா நமக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் வந்து நீங்க வந்து ஒரு ஹோம் பேக்கரா ஆகணும்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ட்ரை பண்ணி ஸ்டாண்ட் மிக்சர் வாங்கிக்கோங்க. இது உங்க டைமை நிறைய சேவ் பண்ணும். இல்ல எனக்கு வந்து ஏன்னா ஸ்டாண்ட் மிக்சர் ரேட் ஆகுது, என்னால அவ்வளவு வாங்க முடியல அப்படின்றவங்க நம்ம வந்து இப்போ 400 வாட்ஸ் 500 வாட்ஸ் போனோம்னா 2500 ஆகுது. பட் அதுலயே வந்து ஸ்டாண்ட் மிக்சரே வந்து ஒரு 500 வாட்ஸுக்கே நீங்க வந்து போனீங்கன்னா ஸ்டாண்ட் மிக்சர் 35 சம்திங் தான் ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ரா 1000 rupees கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா வந்து இது மாதிரி ஸ்டாண்ட் மிக்சர் கூட கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இது கூட வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ண போறோம். நான் வந்து 20 ml ஆயில் தான் ஆட் பண்ண போறேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு டீஸ்பூன். ஸோ இதுல 4 டீஸ்பூன் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூனோட மெஷர்மெண்ட் வந்து 5 ml. ஓகே, ஸோ 20 ml வந்து நான் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து
வாட்டர் ஆட் பண்ண போறேன். வாட்டருக்கு பதில் நீங்க வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல வாட்டர் ஆட் பண்ணுங்க. நான் வாட்டர் ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நான் வாட்டர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், 30 ml. ஓகேங்களா? மில்கா இருந்தா 30 ml ஊத்துங்க. அதே மாதிரி ஆயில் கூட நீங்க வேணும்னா ஆயில் ஊத்திக்கலாம், இல்லைன்னா மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான். இப்போ இதை வந்து நான் எடுத்துட்டு நல்லா வந்து ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கேக் டீன்ல இது பண்ணிக்கலாம். கேக் டீன் வந்து எப்படின்னா நான் வந்து 8 இன்ச் கேக் டீன் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸ்கொயர் டீன். நீங்க வேணும்னா 7 இன்ச்ல ஹைட்டா இருக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 8 இன்ச் கேக் டீன் தான் யூஸ் பண்ண போறேன். ரெண்டாவது, நீங்க இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்களுடைய ஓவனை பேக் மோட்ல 160 டிகிரி செல்சியஸ்ல பேக் மோட்ல ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க 10 மினிட்ஸ். ஸோ இந்த பேட்டரை சேம் 160 டிகிரி பேக் மோட்ல ப்ரீ ஹீட்டட் ஓவன்ல நான் வந்து 45 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுக்க போறேன். ஸோ இந்த மாதிரி ஃபைனலா ஸ்பேச்சுல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ப்ராடக்ட்லாம் சைட்ல இருக்கிறதெல்லாம் மிக்ஸ் ஆகணும். ரெண்டாவது வந்து நம்ம எலக்ட்ரிக் பீட்டர்ல எல்லாம் வச்சு பண்ண கூட அடியில வந்து சம்டைம்ஸ் அந்த இது ஒட்டிக்கிட்டு இருக்கும், அந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ். அதனால ஸ்பேச்சுல வச்சு பொறுமையா பண்ணுங்க. ஸ்பீடா பண்ணோம்னா ஏர் பேக்கெட்ஸ் அதிகமா வரும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதுல வந்து இதை போட்டுக்கிறேன். பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணிருக்கேன். ஆயில் போட்டு நல்லா தடவிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் லைனிங் பண்ணியிருக்கேன். நீங்க அப்படி பார்ச்மெண்ட் பேப்பர் பாட்டம்ல மட்டும் போடுறதா இருந்தா கூட சைட்ல எல்லாம் நல்லா ஆயில் போட்டு கிரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கேக் வந்து நம்ம பேக் பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம். ஸோ இது நல்லா டேப் பண்ணிக்கோங்க. பேக் பண்றதுக்கு முன்னாடி டேப் பண்ணுங்க. அப்பதான் வந்து இதுல இருக்க ஹேர் பேக்கெட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கியூயர் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஸ்கூயரு இல்லைன்னா டூத் பிக்கு, அதுல வந்து இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்ப பாருங்க, இதுல வந்து நிறைய குட்டி குட்டி ஏர் பேக்கெட்ஸ் நிறைய இருக்குது. அதனால நான் அங்கங்க நான் இதே பண்ணிக்கிறேன். என்னோட ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபர் கூட ஒரு தடவை போட்டு அமிச்சாங்க. ஒரு மாதிரி அங்கங்க ஒயிட் ஒயிட்டா இருக்குது. அப்புறம் ஏர் பேக்கெட்ஸ் நிறைய இருந்துச்சு அவங்களுதுல. ஸோ இந்த ஏர் பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து நீங்க கிளியரா பண்ணி போட்டாதான் அந்த மாதிரி பெரிய பெரிய ஏர் பேக்கெட்ஸ் எல்லாம் வராது. ஓகேங்களா? ஏர் பேக்கெட்ஸ் இருக்கும், பட் ரொம்ப பெருசு பெருசா எல்லாம் சில பேருக்கு அப்படியே ரொம்ப இடத்துல கேப் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? இதுல இப்போ நிறைய வந்துருச்சு, அதனால நான் இது பண்ணிருக்கேன். இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய கேக் பேக் ஆயிடுச்சு. இது வந்து 50 மினிட்ஸ் ஆச்சு. நான் 45 மினிட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இது பேக் பண்ணி எடுக்கும் போது என்னோட டைம் வந்து 50 மினிட்ஸ். ஸோ இப்போ நம்ம இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க சைட்ல பார்ச்மெண்ட் பேப்பர் போடல அப்படின்னா 2 மினிட்ஸ் கழிச்சு நல்லா நைஃப் வச்சு கார்னர் எல்லாம் ஸ்கிராப் பண்ணி அந்த சைடெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறமா நீங்க வந்து டிமோல்ட் பண்ணணும். ஓகேவா? பார்ச்மெண்ட் பேப்பர் ஃபுல்லா போட்டுருவங்க, அப்படியே டிமோல்ட் பண்ணிக்கலாம். இது வெளியில வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மேல வந்து ஒரு சுருக்கு சுருக்கமா இருக்கிறது எக் ஸ்பஞ்சில காமன் அது. ஓகேங்களா? அந்த மேல இருக்கிறது ஜஸ்ட் நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கிறதுனால இதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிறேன். வந்துடுச்சு. ஓகேங்களா? நீங்க பார்ச்மெண்ட் பேப்பர் போடாம சைட்ல ஸ்கிராப்பும் பண்ணாம டிமோல்ட் பண்ணீங்கன்னா வராது உங்களுக்கு. ஓகேவா? ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணி டேப் பண்ணி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கேக் கட்டாயி தான் வெளியில வரும். ஸோ இப்போ நம்மளுடைய கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது ஃபுல்லா நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சர் வரட்டும், அதுக்கப்புறம் கட் பண்ணலாம். எப்பவுமே சுட சுட பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணீங்கன்னா ஸ்லோவா பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்மளுடைய கேக்கு ஃபுல்லா ரெடி ஆயிருக்குது. ஓகேவா? நான் இதை திருப்பும் டாப் பொசிஷன்ல தான் நான் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி வந்து இதுல வைக்கிறோமோ அதே பொசிஷன்லயே வச்சுதான் நம்ம வந்து நல்லா
கூல் பண்ணணும் ரூம் டெம்பரேச்சருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய கேக் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு. இதை நம்ம இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் 3 இதுவா கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது வந்து நார்மலா என்னோட கிச்சன் நைஃப்ல தான் கட் பண்றேன் நான். ஆக்சுவலா வந்து கரெக்டான மெத்தட் வந்து கேக் நைஃப் தான். நீங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இது வந்து நல்லா ஒயிட்டா இருக்கு இல்லையா? பட் இதை விட நீங்க கேக் ஜெல் பண்ணி பாருங்க, இன்னும் செம ஒயிட்டா இருக்கும். ஓகேவா? நீங்க பாருங்க, இன்னுமே கூட வந்து அந்த வால்யூமைஸ் கொஞ்சம் லைட்டா ஹைட் ஆகி நமக்கு வந்திருக்கும். இன்னும் சாஃப்ட்னஸ் அதிகமா இருக்கும். இதுவே நல்ல சாஃப்ட்னஸ் தான். அது இன்னும் வந்து பஞ்சு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் அந்த நம்ம கேக் ஜெல்ல வச்சு பண்ணோம்னா. ஓகேங்களா? இப்ப நான் கேக் நைஃப்ல கட் பண்றேன். ஏன்னா அதுல கட் பண்ணும்போது நிறைய கிரம்ஸா கொட்டுச்சு, அதுக்காக. இவ பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. இதுதான் நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க, கேக் ஜெல் இல்லாம பண்ணலாமா பண்ணலாமான்னா தாராளமா பண்ணுங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் சொன்ன மாதிரி ட்ரை இன்கிரீடியன்ஸா மொத்தமா போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. ஓகேங்களா? போட்டீங்கனாலும் உங்களுக்கு அதே மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. ஸோ இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுலயே ஃபிளேவர்ஸும் பண்ணலாம் நம்ம. இது அப்கமிங் கிளாஸஸ்ல நான் உங்களுக்கு பண்ணி போடுறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி என்னோட ஆன்லைன் கேக் பேக்கிங் அண்ட் ஃப்ராஸ்டிங் கிளாஸ்ல யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் அதனுடைய லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? அது வந்து பெய்டு கிளாஸ். ஸோ அந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணும், அதாவது விப்பிங் கிரீம்ல பண்ற செலிப்ரேஷன் கேக் கிளாஸ் ஃபார் பிகினர்ஸ்க்கான மெயின் கிளாஸ். ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே அதுல இருக்கு. ஓகேங்களா? எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அதுல இருக்குது. ஸோ அதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது உங்களுக்கு இந்த கேக் நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.